ஹே கைஸ், என்னோட லாஸ்ட் ஃபியூ டேஸில் நடந்த எல்லா வீடியோஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நான் அதில் போட்டிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கே நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட வீடியோவில் வர யாரோ ஒருத்தவங்களோட ஒரு ஸ்டோரி தான் இப்போ நான் சொல்ல போகிறது. கல்யாணம் நினைச்சாலே பயமாக இருக்க எங்களுக்கு ஒரு சிலரோட இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்கும்போது பரவாயில்ல, தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 2 பேரும் வேறு வேறு ரிலீஜன் உள்ளவங்க அழகாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலுக்கு வந்த பேபி இல்லை, ஆனால் ஒய்ஃபை பேபி மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு அழகான ஹஸ்பண்ட். எல்லாமே சாரி ஆட் பண்ணி கொடுக்கறதுலேருந்து ஒரு பெங்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. ஒய்ஃபுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக அவங்களோட ரிலீஜியஸ் வேலையை ஓடி ஓடி பண்ணுற ஒரு அழகான கணவர். உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய பார்த்து 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 இல்லை நமக்கு கல்யாணம்னா பயமாக இருக்குது, கல்யாணம் வேணாம் அப்படின்னு யோசிச்ச இடத்துல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் போகிற இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது கல்யாணம் தப்பே கிடையாதுங்க. கரெக்டான லைஃப் பண்ண கிடைச்சா எல்லாம் சுமூகமாக முடியும். நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, ஸ்டாஃப்ஸோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காதீங்க, ஸோ உங்களால் ஹேண்டில் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் கேரக்டரை மாற்றி என்னால் வேலையே பண்ண முடியல. ஆனால் இப்போ அதே கேரக்டர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. நான் நிறைய கஸ்டமர்ஸ் பார்க்குறேன், நிறைய வித்தியாசமான கஸ்டமர்ஸ் பார்க்குறேன். அவங்ககிட்ட இருந்தில் நான் நிறைய கற்றுக்கிறேன். நாங்கள் நிறைய பேசுவோம். நான் பேசிக்கலி டாக்கட்டிவ், ப்ளஸ் எனக்கு வர கஸ்டமர்ஸ் என்னோட நல்லா பேசுவாங்க. நாங்கள் நிறைய பேசி நிறைய ஷேர் பண்ணிப்போம். மனிதர்கள்ட்ட இருந்து தாங்க நாங்கள் அனுபவத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சில மனிதர்களோட அனுபவம் நம்மளோட லைஃப்பில் கரெக்டான டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த ரஷ்ஷான பியூட்டிஃபுல்லான டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ தூங்க போகிறேன். See you.